அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்னும் ஒரு உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்க்கலாம். ஒவ்வொரு மணி நேரமும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மீது 3 தடவைகள் இன்று அதிகாலையிலிருந்து இதுவரை நேரமும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது போல் தெரிகின்றது. அது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசுகளை கூறுங்கள், இப்பொழுது உள்ள நிலையை கூறுங்கள், என்ன நடக்கின்றது? இன்று காலையிலும் இருந்தும் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. நாங்கள் நேற்று கூறியிருந்தோம், ஈரான் என்ன செய்கிறது என்று சொன்னால் 6 மணி நேர இடைவெளியில் இஸ்ரேலை தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அங்குள்ள மக்கள் தொடர்ச்சியாக பதுங்குகுழிகளில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான். இஸ்ரேலினால் ஒரு அளவுக்கு மேல் அந்த ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, அந்த ரடார்களின் அழிவு வந்து அந்த ஏவுகணைகள் வருவதை கூட அவர்களால் முன்கூட்டியே சொல்ல முடியாத ஒரு நிலை. இன்று விழுந்த ஏவுகணைகளில் 3 தடவைகளாக விழுந்திருக்கின்றது. நாங்கள் விடிய பார்த்ததிலிருந்து இப்ப வரைக்கும் அது கிளஸ்டர் குண்டுகளாக விழுந்து படித்திருக்கின்றது. அந்த கிளஸ்டர் குண்டுகளை பொறுத்தவரையில் அதில் கிட்டத்தட்ட ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 2 காயமடைந்ததாகவும் பல பிரதேசங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ஈரான் கிளஸ்டர் குண்டு ஏவுகணை வந்து அது தடுக்க முடியாத ஒரு நிலையாக இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள் இஸ்ரேலின் இன்டர்செப்டர்கள் மூலம் கூட. அதே சமயம் ஈரான் வந்து தொடர்ச்சியாக சவுதி அரேபியா மீது, குவைத் மீது, கட்டார் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. பஹ்ரைனில் நாங்கள் முதலில் பேசியிருந்தோம், பஹ்ரைன் எண்ணெய் குதத்தை தாக்கி அழைத்திருந்தது. இந்த BAPCO என்ற எண்ணெய் குதம் வந்து அது பஹ்ரைன் தேசிய ஒயில் நிறுவனம், அந்த அரசுக்கு 100% அரசுக்கு சொந்தமானது. 1929ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அதுதான் பஹ்ரைன் பொருளாதாரத்தின் உயிர் நாடி என்றது அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்தான். அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2,67,000 பரல்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இப்போது $5 பில்லியன் அதுக்கு முதலீடு செய்து அதனை 3,80,000 பரல்கள் பெர் டே ஆக அவர்களை மாற்றி இருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணெய் குதம் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பகுதியைத்தான் தாக்கி இருக்கிறார்கள். அதே சமயம் சவுதி அரேபியா வந்து தனது எண்ணெய் உற்பத்தியில் வந்து 2 ஒயில் ஃபீல்டை மூடி இருப்பதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியா என்ற அரம்கோ என்ற நிறுவனம் நாசாவின் சேட்டலைட் புகைப்படங்களின் அடிப்படையில் இந்த UAE இருக்கின்ற ஃபுஜாரா என்ற பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் வயல் வந்து இன்று திருப்பி எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. UAE தெரிவித்திருந்தது 12 ஏவுகணைகளும் 17 ட்ரோன்களும் தங்களை நோக்கி ஏவப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றது. அதே போல குவைத்தின் அல் அடீர் ஏர்பேஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது. மறுபுறமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. 3 அல்லது 4 இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது பாரசீக வளைகுடாவில் இருக்கின்ற ஈரானின் பண்டார் அபாஸ் என்ற துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த துறைமுகத்தில் இருந்த கப்பல் 3 தாக்கப்பட்டதாகவும் அதில் 2 எண்ணெய் கப்பல்கள் என்றும் 1 கடற்படை கப்பல் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் பிறகு வந்த தகவல்களின் அடிப்படையில் அது மீனவர்கள் என்ற கப்பல்கள் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த கப்பல்கள் என்று தெரியவில்லை. அதே சமயம் அமெரிக்கா போயிங் E6B போயிங் E6B மெர்க்குரி என்ற விமானத்தை, அந்த விமானம் வந்து டூம்ஸ்டே பிளேன் என்று சொல்றது, ஏர்போர்ன் கமாண்ட் போஸ்ட். அது வந்து இந்த நியூக்ளியர் யூனிட், உலகத்தில் இருக்கிற எல்லா அணுசக்தி மையங்களுடனும் கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. நியூக்ளியர் சப்மரீனாக இருக்கலாம், இதுகளோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடியது. அவற்றை அமெரிக்கா அந்த விமானத்தை மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருக்கிறது. சில சமயங்களில் இப்ப அணுக்குண்டு ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதற்கு அனுப்பியதா என்று தெரியவில்லை. இப்போது அதை அனுப்பி இருக்கின்றது. அதை அனுப்புற அதே சமயம் சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து அமெரிக்க குடிமக்களை வெளியேறுமாறும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது.
அதே சமயம் குவைத் கூறியிருக்கின்றது பல ஏவுகணைகள் ஈரானில் இருந்து தங்கள் மீது ஏவப்பட்டாலும் சில ஏவுகணைகள் ஈராக்கில் இருந்தும் தங்கள் மீது ஏவப்படுவதாக கூறுகின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈராக்ல ஹிஸ்புல்லாக்கள், மற்றது ஈராக்கில் இருக்கின்ற ஈரானிய ஆதரவு படையினர், மற்றது ஈரான், இந்த மூன்றும் தான் தற்போது தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹூதிஸ் அமைப்பு இன்னும் அந்த தாக்குதலுக்கு இறங்கவில்லை. அப்ப அவர்கள் குவைத்தின் மீதும் தாக்குதலை நடத்துகிறார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. காலை நாங்கள் உரையாடும் பொழுது பங்கு சந்தைகள் சரிவு கண்டிருக்கின்றன என்று உரையாடி இருந்தோம். தொடர்ச்சியாக பெரிய சரிவு காண்பது போல் தெரிகின்றது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் கூறினீர்கள் எண்ணெயினுடைய விலை பரலுக்கு 100க்கு மேல் சென்றுவிட்டது என்று. தற்பொழுது உள்ள நிலையை பார்க்கும் பொழுது $118 இருக்கின்றது. இந்த விலை உயர்ந்திருக்கின்ற நேரத்தில், பங்கு சந்தைகள் சரிவு கண்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில், துருக்கி மற்றும் அரபு நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. துருக்கியின் மீது தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருப்பது போல் தெரிகின்றது. எரிபொருள் விலை எண்ணெய் விலை மிக வேகமாக முதலில் இந்த திங்கட்கிழமை $100 போகும் என்றுதான் கூறினார்கள். 105 110 இப்ப $116 போய்விட்டது. ஈரான் படை தளபதியின் கருத்தின் அடிப்படையில் இன்னும் 2 நாட்களில் $150 எட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் துருக்கியை நோக்கி இது 3வது ஏவுகணை ஏவப்பட்டிருக்கின்றது. துருக்கி இந்த நேட்டோவின் தலைமையகம் கூறியிருக்கின்றது தாங்கள் அந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக. அதே சமயம் துருக்கி தனது 6 F-16 விமானங்களை சைப்ரஸுக்கு நகர்த்தி இருக்கின்றது. சைப்ரஸில் துருக்கியின் தளம் இருக்கின்றது. அப்ப அங்கு அவற்றை பாதுகாப்பதற்கு. அதே சமயம் சைப்ரஸுக்கு இப்போது பிரான்சின் அதிபர் மேக்ரோனும் போயிருக்கின்றார் சைப்ரஸுக்கு. பிரித்தானியா சொல்கிறது ஸ்டாமர் போயிருக்க வேண்டும், ஸ்டாமர் போகவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரித்தானியா கூறுகிறது தாங்கள் இப்போது போரில் இறங்கி இருப்பதாகவும் ஈராக்கில் தமது விமானங்கள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் கடந்த திங்கட்கிழமையுடன் ஒப்பிடும் போது இந்த திங்கட்கிழமை ஈரான் அதே அளவுக்கு தான் அடித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களின் போர் தாக்குதல் வேகம் மிகவும் சரிவடைந்த நிலையில் தான் இருக்கின்றது. தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த தங்கட தாக்குதலில் மேனியவர்களை ஈடுபடுத்துவதற்கு தான் முயலுகிறார்கள். உதாரணமாக துருக்கி மீதான ஏவுகணை தாக்குதல், சவுதி மீதான தாக்குதல்களில் அவர்களை இதற்கு இழுத்து விடுவது, அல்லது கேர்டிஸ் படையினரை இழுத்து விடுவது, அல்லது அங்குள்ள மக்களை அரசுக்கு எதிராக திருப்புவது. ஆனால் எல்லா திட்டங்களும் ஃபெயிலியர் ஆகி போய்விட்டதாகத்தான் தெரிகிறது. இது தற்போதைய அரசை அது மேலும் மேலும் பலப்படுத்தி கொண்டு வருவதாகத்தான் தெரிகிறதே தவிர இவர்கள் இந்த தாக்குதல் திட்டம் மிகவும் தோல்வி அடைந்ததால் இவர்கள்ட்ட இப்ப தொடர்ந்து இப்படி ஒரு லோவ இன்டென்சிட்டியா குண்டுகளை வீசுவதை தவிர வேற ஒரு திட்டமும் இருக்கவில்லை. ஆனால் இப்ப ஹார்முஸ் ஜலசந்தியில் இப்போதும், அதாவது இன்றும் குவைத்தின் ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது, பற்றி எறிவதாக கூறுகிறார்கள். அப்ப இன்றும் அந்த ஜலசந்தியினூடாக எந்த கப்பல்களும் செல்லவில்லை. இப்ப 1987 ஈரான் அதை மூடிய பிற்பாடு இப்போது அவ்வாறான ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆனால் இது இன்னும் 2 நாள் 3 நாள் செல்லுமாக இருந்தால் மேலும் மேலும் மோசமான விளைவுகளாக இருக்கும். அது மட்டுமல்லாது விமான போக்குவரத்துகளும் மத்திய கிழக்கை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருப்பதால் மத்திய கிழக்கு முற்றாக ஒரு ஸ்தம்பிதம் அடைந்த நிலைக்கு மாறியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே வெற்றி கொண்டாட தொடங்கிவிட்டார் போல் இருக்கின்ற கூட செய்திகள் கூறுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவர் அந்த வெற்றி கொண்டாடுகிறார் என்று. இன்னைக்கு காலை நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் G7 நாடுகள் அவசரமாக கூட்டத்தை நடத்தினார்கள் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்று அறியக்கூடியதாக இருந்ததா? கூட்டத்தில் அவர்கள் என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த எரிபொருள் விலை மிக மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. இவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலை. அப்ப உடனடியாக அதை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை. இவர்கள் இந்த ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்படும், அதை தங்களால் திறக்க முடியாது போகும் என்றெல்லாம் கணக்கு போடவில்லை. வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருந்தது, எந்த பெரிய தாக்குதலை நீங்கள் நடத்தினாலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று கூறியிருந்தது. ஆனால் அதாவது வேற படத்துறை ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த காலத்துல இவர்கள்
முன்னைய காலங்களில் புலனாய்வுத்துறை படைத்துறையின் அறிவுரையை கேட்டுத்தான் படை நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த தடவை அவ்வாறு இல்லை. இவர்கள் புலனாய்வுத்துறை படைத்துறை அத்தனையும் உதாசீனம் தள்ளி தனிப்பட்ட அரசியல்வாதிகள் மேற்கொண்ட முயற்சி தான் இது. அப்ப இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இவ்வளவு தூரத்துக்கு ஒட்டுமொத்தமாக மூடப்படும். ஆனால் அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், ஈரான் கூறுகிறது நான் ஒபிஷியலா மூடவில்லை, தானாக அது முடங்கி போய்விட்டது, பயத்தில், தாங்கள் அடிப்போம் என்ற பயத்தில் என்று கூறுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப இவர்களுடைய விமானம் தாங்கி கப்பல்களோ இந்த விமானங்களோ இதனாலும் அதை திறக்க முடியவில்லை. பாதுகாப்பு வழங்குவீர் என்று சொன்னாலும் அது இயலாத காரியமாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் G7 நாடுகள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கூடி இப்போது மக்ரோன் என்று சொல்லியிருக்கிறார் 20 தொடக்கம் 30% கையிருப்பை இப்போதைக்கு மக்களின் பாவனைக்கு விடுங்கள் என்று. இது 2022ஆம் ஆண்டும் இவ்வாறுதான் நடந்தது. ரஷ்யாவுடனான போர் ஆரம்பித்த போது எரிபொருள் விலைகள் கடுமையாக அதிகரித்தன. அப்போதும் கையிருப்பை வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு ரஷ்யாண்ட எண்ணெய்தான் இந்தியாவுக்குள்ளால சீனாவுக்குள்ளால வந்ததை வாங்கி அதை நிரப்பிக்கொண்டார்கள். இப்ப அது இன்னொரு தகவல்கள் அடிப்படையில் 300 மில்லியன் பேரல் ஆயிலை இப்போது வெளிவிட இரு கையிருப்பில் இருக்கின்ற 300 மில்லியன் பேரல் ஆயில்களை வெளிவிடுவதற்கு கிட்டத்தட்ட அது 2 கிழமை இந்த ஹார்முஸ் ஜலசந்தியினூடாக வருகின்ற எண்ணெய்கள் என்ற அளவாக இருக்கும். அதை மக்களின் பாவனைக்கு விடுவதென்று சொல்லி இருக்கிறார்கள். அதே சமயம் மறுபக்கமாக பார்த்தால் பிரிக்ஸ் என்ற அமைப்பில் ஒரு மிகப்பெரிய பிளவு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக அந்த அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருக்கிற இந்தியா எந்தவித அறிக்கையையும் விடவில்லை. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த மோதல் தொடர்பாக என்ற அந்த செய்திகளையும் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பிளவு வந்திருந்தால் இந்தியாவை வெளியில் விட்டுவிட்டு இயங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துமா? வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்தியாவின் வர்த்தக நலன்கள் கருதி இந்தியாவை அவர்கள் தங்களுடன் இணைத்து வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்தியாவை தங்களுடன் இணைத்து வைத்திருக்கிறார்களே தவிர, அந்த மக்களுடனான வர்த்தகத்துக்காக அதை இணைத்து வைத்திருக்கிறார்களே தவிர இந்தியாவின் பலமோ அல்லது இந்தியாவின் படைத்துறையோ அதை அவர்கள் ஒருவரும் அதை கருத்தில் எடுக்கவில்லை. ஆனால் இந்தியாவின் நிலைமை உலக ரீதியில் இப்போ ஒரு வல்லரசு என்று சொன்னால், ஒரு பிராந்திய வல்லரசு என்று சொன்னால், உங்க பிராந்தியத்தில் ஒரு சூப்பர் பவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிராந்தியத்தில் இடம்பெற்ற அந்த தாக்குதலை கூட நீங்கள் முன்கூட்டி அறிந்திருக்க வேண்டும். அதே போல ஒரு வல்லரசாக போகிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலக அரசியலுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். இப்போது சீனா அமைதி முயற்சியை செய்ய போகிறது, அமெரிக்கா போகின்றது, ரஷ்யா போகின்றது. ஆனால் இந்தியாவின் பேச்சு எங்கேயும் ஈடுபடுவதாக இல்லை. இனி இன்னும் ஒரு விடயம், போர் ஆரம்பித்த பொழுது அமெரிக்கா 172க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாடசாலை மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதல் எவ்வாறு நடத்தினார்கள் என்ற செய்திகள் இப்பொழுது வந்திருக்கின்றது, என்ன என்று கூறுவீர்களா? உண்மைதான். அந்த தாக்குதல் போர் ஆரம்பித்த போது முதலாவது தாக்குதலாக அந்த பள்ளி குழந்தைகள் மீது தாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 வயது தொடக்கம் 12 வயதுக்கு இடைப்பட்ட அந்த பிரைமரி ஸ்கூலில் அந்த 175 குழந்தைகளும் 12 ஆசிரியர்களும் கொல்லப்பட்டார்கள். பெருமளவானவர்கள் காயமடைந்திருந்தார்கள். அதை முதலில் மேற்குலக ஊடகங்கள் அதை மறைத்திருந்தன. ஆனாலும் இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஸ்காட்மேன் என்ற ஒரு தேசிய ஊடகம், தேசிய பேப்பர், நான் ஸ்காட்லாண்டில் இருக்கும் போது அந்த ஸ்காட்மேன் என்ற பேப்பரை வாங்குவது அடிக்கடி, அது அந்த முன் பக்கத்தில் முழு அந்த 100 குழந்தைகளின் புதைகுழியையும் முன்பக்கத்துக்கு ஒதுக்கி அப்படியே போட்டிருக்கிறார்கள். முன்பக்கத்தில் ஸ்காட்லாந்து உங்களுக்கு தெரியும், எப்பவும் அது ஒரு விடுதலைக்காக போராடுகிற நாடு. விடுதலைக்காக இப்போ அவர்கள் போன ஆண்டு அவர்கள் 2017ஆம் ஆண்டு அவர்கள் ரெஃபரண்டத்தை மேற்கொண்டு அதில் வெற்றி பெறவில்லை. ஆனால் மீண்டும் அதை செய்வதாக கூறியிருந்தார்கள். அப்ப நினைக்கிறேன் 2014 நினைக்கிறேன். அப்ப அதில் அப்படியான அவர்கள் எப்போதும் அந்த பாதிக்கப்படுற மக்களுக்காக நிற்பதுண்டு. அவர்களும் அந்த முன் பக்கத்தை ஒதுக்கி இந்த குழந்தைகளுக்காக போட்டிருந்தார்கள். ஆனால் இந்த குழந்தைகளின் மரணம் தொடர்பாக ட்ரம்ப் நேற்று ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அது நாங்கள் இல்லை, அது ஈரான் என்று சொன்னார்.
ஏனென்று சொன்னால் அது ஈரான் தான் அக்ரஸி இல்லாம அந்த குண்டுகளை பாவிப்பார்கள், அவர்களின் ஆயுதங்கள் நாட் அக்யூரேட் என்று சொல்லியிருந்தார். அதற்கு பக்கத்தில் இருந்த பீட் ஹெசத் கூறியிருந்தார், நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறோம், ஆனால் அது ஈரான் தான், பொதுமக்கள் எங்க செத்தாலும் அது ஈரான், படையினர் செத்து இறந்தால் தான் அமெரிக்கா என்ற துணியில் பேசியிருந்தார். ஆனால் இன்று எல்லோரும் அந்த படங்களை தெளிவாக அந்த குண்டு விழுந்த படங்கள், முதலாவது குண்டு விழும் போது எடுக்கவில்லை, இது அதற்கு பிறகு எல்லோரிடம் இப்ப மொபைல் போன் இருக்கிறது, எடுத்த படங்களை இப்போ இந்த வீடியோவை ஸ்டில்லாக போட்டிருக்கிறார்கள். அதில் டொமஹாவ் ஏவுகணை விழுவது தெளிவாக தெரிகிறது. இப்ப டொமஹாவ் ஏவுகணை இப்ப அவர்கள் கேட்கிறார்கள், டொமஹாவ் ஏவுகணை ஈரானிடம் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. டொமஹாவ் ஏவுகணை உங்களிடம், அதுவும் உங்கள் கப்பலில் இருந்து ஏவப்பட்டது, கடற்படை கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தான் அந்த குழந்தைகளை என்ற மரணத்துக்கு காரணம் என்றபடியால் இது ஒரு war crime என்றுதான் சொல்கிறார்கள். அமெரிக்கா இந்த war crime ட்ரம்ப் மேற்கொண்டது ஒரு போர்க்குற்றம் என்று கூறுகிறார்கள். அதே போல்தான் கப்பலும் சர்வதேச கடற்பரப்பில் நின்ற பொழுது தாக்கியது சர்வதேச விதியை மீறி அது ஒரு போர்க்குற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்ற என்று கூட நீங்களும் கூறினீர்கள், இனிய ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள். சரி, ஈரான் யார் தலைவர் என்பதை அறிவித்திருக்கின்றார். முஸ்தபா ஹமனி அவர்கள் தலைவராக. அவர் தங்களுடைய நாட்டு மக்களுக்கும் உரையாற்றி இருக்கின்றார் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. முஸ்தபா ஹமனி அவர்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறியிருந்தார். அப்படி என்றால் முஸ்தபா ஹமனி அவர்கள் அடிபணிவாரா, எவ்வாறு தன்னுடைய உரையை ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இன்று முஸ்தபா அவர்கள் தனது நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்று கூறப்படுகின்றது. அவரின் நியமனம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவருக்கு தனது வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் அவர் தனது படை தளபதிகள், இப்ப IRGC மற்றது காட் படை அணிகளின் படை தளபதிகளை சந்தித்து இந்த போரின் அடுத்த திட்டம் தொடர்பாக பேசி இருப்பதாக கூறப்படுகின்றது. அவர் பதவியேற்ற பின்னர் தான் ஒரு 4 புதிய ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருந்தார்கள். இஸ்ரேலின் அந்த மின் புறப்பாக்கியையும் தகர்த்திருந்தார்கள். இஸ்ரேலுக்கு கரண்டும் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட இஸ்ரேலின் 20% பகுதிக்கு மின்சாரத்தை வழங்குகின்ற அந்த மின் புறப்பாக்கி தான் தாக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த மேற்குலக ஊடகங்கள் போட்டிருந்தன, இது முஸ்தபாவின் முதலாவது தாக்குதல், அவர் பதவியேற்றதும் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது தாக்குதல் என்று. அதே போலதான் இப்ப மேற்குலக ஊடகங்கள் போடுகின்றன என்னென்று சொன்னால், அவர் தந்தையை விட மிகவும் கடினமானவராக இருப்பார் என்று சொல்லி. இப்ப வாஷிங்டன் போஸ்ட் இந்த கிழமை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இவர்கள் தாக்கும் போது இவர்கள் கமேனியை கொல்ல வேண்டும் என்று தாக்கினார்கள், ஆனால் அதில் இருந்தவர்களில் பலர் ஒரு மென்போக்கானவர்கள். இந்த நடவடிக்கையின் பிறகு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும், ஆனால் அவர்களையும் இவர்கள் கொன்று விட்டார்கள். கொன்றதால் இப்போது இருப்பவர்கள் எல்லாம் இவர்களுக்கு அடிபணிய போவதில்லை, அல்லது பேச்சுக்கு வர மாட்டார்கள். அவர்களும் அடிபணிந்திருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்களிடம் ஒரு சாஃப்டான நிலைப்பாடு இருந்திருக்கு. அப்ப இந்த மக்கள் கூறுகிறார்கள், தந்தையை விட இவர் மிகவும் தீவிரமாக இருப்பார் என்று. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர் இதுவரை காலமும் தந்தைக்கான ஆலோசனை குழுவில் இவர் இருந்திருக்கிறார். அப்ப இவருக்கு இதற்கு புதிதாக இருக்க போவதில்லை, இதை கொண்டு நடத்துவது புதிதாக இருக்க போவதில்லை. எனவேதான் சில ஊடகங்கள் இங்க போட்டிருக்கிறது, இவங்கள் வயதான ஹமேனியை கொன்றுவிட்டு ஒரு இளமையான ஹமேனியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சில ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. இன்னொரு ஊடகம் போட்டிருக்கின்றது, தந்தையை மட்டும்தான் கொன்றார்களே தவிர அவரின் துப்பாக்கியை இவர்கள் கொல்லவில்லை, அதை இன்னொருவர் தூக்கி இருக்கிறார் என்ற ஒரு கருத்துகளும் வெளிவந்திருக்கின்றன. அப்ப இனி அவர் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினால் அதில் என்ன சொல்ல போகிறார் என்பதை நான் நினைக்கிறேன் மேற்குலக ஊடகங்களை எல்லா ஊடகங்களும் பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் அவரை கொல்வதற்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்போதும் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். நிச்சயமாக முஸ்தபா ஹமனி அவர்கள் உரையாற்றியதும் அந்த உரையை தொடர்பாக
நாங்களும் எங்களுடைய உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு நிறைவாக அரசர்களே, உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று வந்த பொழுது விலைவாசி அதிகரித்து பணவீக்கம் அதிகரித்தது எல்லா நாடுகளிலும். அதை கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கு நீண்ட ஆண்டுகளாக பெரிய ஒரு போரினூடாகத்தான் ஓரளவுக்கேனும் அதிலிருந்து நிமிரக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நீங்கள் ஐரோப்பிய நாடுகளை எடுத்தீர்கள் என்றால், அமெரிக்காவை எடுத்தீர்கள் என்றால் அவ்வாறு தான் இனிய நாடுகளும் தான். நாங்கள் குறிப்பாக இங்கே பார்க்கும் பொழுது இந்த விடயத்தை கூறுகிறேன். இப்பொழுது போர்னால், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர்னால் விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக எதிர்பார்க்கிறார்கள் இன்ஃபிளேஷன், பணவீக்கம் அதிகரிக்க போகின்றது கூறுகிறார். எல்லா வீடுகளும் கிட்டத்தட்ட 4-5 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுத்தி இருந்தது. அவ்வாறான ஒரு நிலைமை எரிபொருள்களுக்கு வரப்போகிறதா? எலக்ட்ரிசிட்டி, கேஸ் போன்ற எரிபொருள்களுக்கு எல்லா நாடுகளிலும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுத்த போகின்றதா? ஏனென்றால் எண்ணெய் தானே எல்லாத்திலும் தங்கி இருக்கின்றது. அப்படி என்றால் அதனுடைய ஒரு விளைவாக இது மாறும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இது தொடர்பாக உறவுகளுக்கு உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுங்கள். உண்மைதான். என்னென்றால் எரிபொருள் எல்லா உற்பத்தி துறையையும் பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும். எனவே உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கும், டிரான்ஸ்போர்ட்டின் விலை அதிகரிக்கும் என்று ஒவ்வொரு எங்கள் வாழ்க்கை முறையின் ஒவ்வொரு அங்கத்திலும் அது தாக்கம் செலுத்துவதாகத்தான் இருக்கு. எனவேதான் தென் கொரியா இப்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் எனர்ஜியை கேப் பண்ண போறார்கள் என்று சொன்னால், அல்லது தாறுமாறாக ஏறினால் அங்கே ஆட்சி நடத்த முடியாது. ஆனா எல்லா நாடுகளாலும் அது இயலுமான்றது தெரியாது. பிரித்தானியா கூட அதை பற்றி யோசிப்பதாக கூறப்படுகிறது. அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியாகத்தான் இருக்கும். மக்கள் தொடர்ச்சியாக இந்த கோவிட் தொற்று வந்தது, அதற்கு பிறகு ரஷ்யாவுக்கு இந்த உக்ரைன் போர் வந்தது, அதற்கு பிறகு இந்த போர் என்று சொல்லி மக்கள் தொடர்ச்சியாக இந்த பொருளாதார சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார சுமைகளால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போர்களுக்கு அவர்கள் தான் பே பண்ணுகிறார்கள். இப்ப பல மக்களுக்கு அது தெரியவில்லை. இது அரசு இல்லை, நாங்கள் தான் இந்த போர்களுக்கு திணிக்கப்படுகிறோம். எண்ணெய் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அளிக்கின்றன, அதிலிருந்து டாக்ஸை அரசு எடுக்கின்றது. ஆனால் அதற்கான விலையை செலுத்துவது பொதுமக்களாகத்தான் இருக்கின்றது. இப்ப இன்னும் ரஷ்யாவின் போரின் தாக்கம் கூட முடிவடையவில்லை. இருந்த போதும் இப்போது இந்த எரிபொருட்களின் தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக இருக்க போகிறது. மக்களின் சேமிப்புகள் எல்லாம் இனிமேல் இருக்காது என்ற ஒரு நிலை. உங்களுக்கு தெரியும், ஆர்ஜென்டினாவில் நாங்கள் கதைத்திருந்தோம். சில இடங்களில் மக்கள் வங்கிகளில் கடன் எடுத்து உணவை வாங்க வேண்டிய ஒரு நிலையாக இருந்தது. காரை வாங்கவில்லை, வீட்டை வாங்கவில்லை, உணவை வாங்கினார்கள் என்று பேசினோம். அதே போன்ற ஒரு நிலையை நோக்கித்தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். எனவே இந்த விடயங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்த்து அதற்கு அவ்வாறு எங்களுடைய மக்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அந்த கேள்வியை கேட்டேன். எனவே இந்த நிலைமைகள், மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் அவதானித்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளே. விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து அன்பர்களுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்று மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.